சபரிமலை ஐயப்பன் சன்னிதானத்தில் அனைத்து பூஜைகளுமே முக்கியமானதுதான். என்றாலும் படி பூஜைக்கு என்று ஒரு தனி மகத்துவம் உண்டு. ஐயப்பனின் மூலஸ்தானம் போலவே இந்த 18 தங்கப்படிகளும் புனிதமாக கருதப்படுகிறது. விரதம் இருந்து தலையில் இருமுடி கட்டு ஏந்தி வந்தால் மட்டுமே எந்த பக்தருக்கும் பவித்திரமான இந்த பொன்படிகளில் ஏறிச் சென்று ஐயப்பனை வழிபட முடியும். அப்படிப்பட்ட புனிதமான படிகளுக்கு நடத்தப்படும் பூஜை மிகவும் பக்தி பூர்வமானது. மாதங்கமலை, கரிமலை, அழுதை, நீலிமலை, தர்மமேடு, எருமேடு, கல்லிடும் குன்று, பொன்னம்பலமேடு என 18 மலைகளை கடந்து சபரிமலை அமைந்துள்ளது. இந்த மலைகளின் தேவதைகளை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் படி பூஜை நடத்தப்படுகிறது. எல்லா படிகளிலும் பட்டு விரித்து அதில் குத்து விளக்கு ஏற்றி வைத்து தேங்காய் மற்றும் பூஜை பொருட்கள் வைத்து இந்த பூஜை நடத்தப்படுகிறது. சபரிமலை தந்திரியின் தலைமையில் இந்த பூஜை 1 மணி நேரம் நடைபெறும். முதலில் படிகளுக்கு கீழே அமர்ந்து பூஜை செய்யும் தந்திரி பின்னர் ஒவ்வொரு படிகளிலும் சென்று பூஜை நடத்திய பின்னர் நைவேத்தியம் வைத்து தீபாராதனை நடைபெறும். சபரிமலை வழிபாடுகளிலேயே இந்த பூஜைக்குத்தான் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த பூஜைக்காக தேவசம் போர்டு 30,000 ரூபாய் கட்டணம் நிர்ணயித்துள்ளது. பூஜைக்கான பொருட்களுக்கும் அதிக செலவு ஏற்படுகிறது. பண்டைய காலத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்ற இந்த பூஜை தற்போது எல்லா மாத பூஜைகளின் போது 5 நாட்களிலும் நடைபெறுகிறது. கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் கார்த்திகை 1ஆம் தேதி முதல் தை 1ஆம் தேதி வரை நடைபெறும் மண்டல மகர விளக்கு சீசனில் இந்த பூஜை நடைபெறாது. பவித்திரமான இந்த படி பூஜைக்கு 2021ஆம் ஆண்டு வரை முன்பதிவு முடிந்துவிட்டது.